எங்க பாக்கியோட வீட்ல ஈஸ்வரியும் செலியனும் சேர்ந்து என்னதான் இந்த மாதிரி கோபிக்கு முட்டு கொடுத்தாலும் எங்க பாக்கியாவே ஒரே முடிவா நான் எடுத்ததான் முடிவு. சொல்லப்போனா அவர் பண்ண தப்புக்கு அவர் உள்ளதான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பி தனியா வந்து இந்த பக்கம் டைனிங் டேபிள்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க எழிலுமே வந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீங்க எடுத்த முடிவை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். அவர் பண்ண தப்புக்கு அவர் கண்டிப்பா வந்து அதை அனுபவிச்சே ஆகணும். நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் எழினோட ஒய்ஃபும் அதே மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜெனியுமே வந்துட்டு இங்க பாருங்க ஆண்டி, கண்டிப்பா அவர் பண்ண தப்புக்கு அதான் சரியான தண்டனை. நானுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியாவும் இங்க பாருமா, செலியன் வந்து எனக்கு எதிராக இருக்கான், இப்ப நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த அப்படின்னா கண்டிப்பா உனக்கும் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெனியுமே வந்து அதை கேட்காம எனக்கு எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியும் ஆண்டி, கண்டிப்பா எந்த விஷயத்துல நான் எங்க ஸ்ட்ராங்கா அனுக்கணுமோ அங்க நான் ஸ்ட்ராங்கா அனுப்பேன், உங்களுக்காக நான் ஸ்ட்ராங்கா அனுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெனியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே தன்னோட ஃப்ரெண்டை ஸ்டேஷனுக்கு வர வச்சு எப்படியாவது ஒரு வக்கீல பிடிச்சி முதல்ல என்ன பெயில் எடுக்கிற வெளியே பாரு, அது மட்டும் இல்லாம நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பாக்கியாவை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன், எனக்கு அவ பண்ண துரோகத்துக்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கோபியுமே கத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் ஒரு ஃப்ரெண்டுமே இருந்துகிட்டு, டேய் நீ முதல்ல ஸ்டேஷன்ல இருக்க, அமைதியா பேசு, நான் முதல்ல வக்கீல ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு வக்கீல போய் பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து கோபியை பெயிலையுமே எடுத்துறாங்க. கோபியுமே வெளியில வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியோட, என்னெல்லாம் அடைக்க முடியுமாடா, சிங்கத்தை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க பாக்குறாங்க, நான் வெளியில வந்துட்டேன்ல, இதுக்கு மேல நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த பாக்கியாவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஒரு ஃப்ரெண்டுமே, டேய் இங்க பாரு, ராதிகாவை பத்தி யோசி, அவன் மேல ரொம்ப கோபத்துல இருப்பான், முதல்ல நீ அவளை போய் சமாதானப்படுத்து, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் கோபியுமே வெளியில வந்துட்டு இங்க ராதிகாவோட வீட்டு கதவை தட்டி பாக்குறாங்க. அப்ப ராதிகாமே அந்த சவுண்டை கேட்டுட்டு கோபி தான் வந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கதவை திறக்காம உள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவோட அம்மா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ராதிகா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க மேல ரொம்ப கோபத்துல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு கோபியுமே ராதிகாவை பத்தி பேசுறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப ராதிகா கிட்டேயுமே, இங்க பாரு ராதிகா, நான் அந்த பாக்கியா தான் எனக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கா, அவளுக்கு நான் பதிலடி தான் கொடுத்துருக்கேன், நான் ஒன்னும் சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பாக்கியாவோட புராணத்தை இந்த பக்கம் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்டோன்னு இங்க ராதிகாக்குமே பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. நீங்க இனிமே இந்த பாக்கியாவை மறக்க மாட்டீங்கல்ல, இன்னுமே சின்ன பிள்ளைத்தனமா அவங்களை பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கை சேர்ந்து போறது இல்லாம இந்த பக்கம் மையோட வாழ்க்கையும் சேர்ந்து போயிட்டு இருக்கு, நீங்க இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நீங்க என்னைக்கு பாக்கியா மேல இருக்கிற வன்மம் அது மட்டும் இல்லாம அவங்க மேல இருக்க கோபத்தெல்லாம் தீர்த்துட்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லாம என்கிட்ட வாழணும்னு வரீங்களோ அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வாங்க, நீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுறாங்க. கோபியுமே இருந்துகிட்டு, நான் எங்க போவோம் ராதிகா, என்ன இப்படி நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க ராதிகாவுமே, நீங்க இனிமேல் வந்து புது கோப்பியா வரதா இருந்தா இங்க வாங்க, பாக்கியா சம்பந்தப்பட்ட எல்லா எண்ணங்களையும் மறந்துடணும், இதுக்கு மேல நான் மட்டும்தான் உங்க மனைவி நினைச்சிட்டு வரதா இருந்தா இந்த வீட்டுக்கு வாங்க, இல்ல வராதிங்க அப்படின்னு சொல்லி அவரையுமே அடிச்சு துரத்திடுறாங்க. இதனால அவருமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இந்த பக்கம் அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போயிடுறாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா உளர ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன், என்னை எந்த வீட்லயுமே மதிக்கலையே, என் குழந்தைங்க கூட என்ன வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் இனியாவுமே வந்து கோபியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வப்பட்டு இருக்காங்க. அதனால சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செலியனும் இனியாவை கூப்பிட்டுட்டு டைரக்டா கோபி இருக்கிற இடத்த தேடி அங்க போறாங்க. அவருமே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காரு. அங்க போய் பார்த்துட்டு என்னாச்சுப்பா, பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் கோபிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, என்னை நம்பி என்னோட 2 குழந்தைங்க வந்திருக்கு, என் 2 குழந்தைங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போதையில பயங்கரமா உளர ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல உங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டாப்பா, கடைசியில எங்க அப்பாவோட கடைசி இறுதி ஊர்வலத்துல கூட என்னால எதுவும் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான், அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேன், ஆனா நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன், ஆனா இருந்தாலும் அவ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு சொல்லு, என் அம்மாவையும் அவ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இனியாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரம் கோபியுமே போதை அதிகமானதுனால கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இந்த எழில் என்ன பண்றான், அவன் என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி எழில் வந்து அம்மா கூட சேர்ந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செலியனும் அங்க நடக்கிற வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் கோபி கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் கோபியுமே பயங்கரமா கடுப்பாயிட்டு, அப்போ அவன் வந்து உங்க அம்மா பக்கம் தானே இருக்கான், உங்க அம்மா பக்கம் யார் இருந்தாலும் அவங்களை நான் சும்மா விட மாட்டேன், அவன் வாழ்க்கையை நான் கொடுத்தது தானே, அவனுக்கு அந்த பட வாய்ப்பு வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அந்த பட வாய்ப்பே இல்லாம பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ப்ரொடியூசருக்குமே கால் பண்ணி, சார் இங்க பாருங்க, அந்த எழில்ன்றவனுக்கு இந்த பட வாய்ப்பு கொடுக்காதீங்க, முதல்ல அவன் பயங்கரமான ஒரு மோசக்காரன், அவங்ககிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட்ல போயிடும் அப்படின்னு சொல்லி எழிலுக்கு அந்த பட வாய்ப்பை கேன்சல் பண்றதுக்கு எப்படி எப்படிலாம் தப்பா பேசணுமோ அந்த அளவுக்கு எழில தப்பா பேசி விட்டுறாரு. ஆனா இது எல்லாமே இவர் போதையில இருக்கிறதுனால இங்க இனியா முன்னாடியும் செலியன் முன்னாடியும் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டு இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் அவர் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு நிமிஷம் செலியனுக்குமே தூக்கி வாரி போட்டுருது. உடனே அந்த போனை வாங்கி, அப்பா என்னப்பா பண்றீங்க, எழில் இந்த ஒரு வாய்ப்புக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், கடைசி நிமிஷத்துல அது எல்லாத்தையுமே நீங்க கெடுக்கிற மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எங்க கோபியுமே, ஆமா என்னை யார் எதிர்த்தாலும் அவங்களுக்கு இதுதான் வந்து பதில், அது மட்டும் இல்லாம நீயே என்னை எதிர்த்தாலும் உனக்கு இதுதான், உன் வேலையெல்லாம் போக வச்சு கண்டிப்பா உன்னை கஷ்டப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா போதையாகி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் செலியனும் இனியாவும்
பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம அப்பாவை என்னமோ நினைச்சோம், உண்மையிலுமே அம்மா சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் கெட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அவங்க 2 பேருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ப்ரொடியூசருமே என்ன இது, இந்த கோபி ஒருத்தரை இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இப்போ அவரே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. நம்ம எதுக்கும் ஒரு டைம் எலிகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலியிலுமே ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அங்க டைரக்டா ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு வர வச்சு, சார் இங்க பாருங்க, உங்க மேல வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கம்மியா இருக்கு, அதனால இந்த படத்தை பத்தி நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எலிலுமே இருந்துகிட்டு, சார் இங்க பாருங்க, நீங்க அப்படி பேசுறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும், எங்க அப்பா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு, ஏன்னா எங்க குடும்பத்துல இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எலிலுமே அந்த எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு விளக்குறாங்க. விளக்குனது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க, என்னோட ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்றேன், என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் மேல நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுங்க, நான் சக்சஸா முடிச்சு கொடுப்பேன் கண்டிப்பா, என்ன நீங்க நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் செய்வேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லுமே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே அந்த ப்ரொடியூசருக்குமே ரொம்பவே பிடிச்சு போயிடுது. சரி தம்பி, உங்க அப்பா சொன்னது இவ்வளவு நாள் நான் கேட்டுட்டு இருந்தேன், இதுக்கு மேல இந்த ஸ்டோரியை நான் உன்னை நம்பி தரேன், எனக்கு நான் பக்காவான சக்சஸ் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஸ்டோரியை எழில கொடுக்கறதுக்கு பரிபூர்ணமா ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் இது தெரியாத கோபியுமே தான் நினைச்ச மாதிரி தன்னை எதிர்த்த எழில அவர் வீழ்த்திட்டு தான் நினைச்சிட்டு இருக்காரு.